ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏரியாவில் இந்த வேலையில் ஒரு வீட்டை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சொந்தங்கள் நிறைய பேர் வீரபாண்டி லொக்கேஷனில் வீடெல்லாம் போடுறீங்க. ஆனால் எல்லாமே ஹை பட்ஜெட்டாக இருக்குது. லோ பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு வீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நானும் எல்லா சைடும் பார்த்தா எல்லாமே ரொம்ப ஹை பட்ஜெட்டாகவே இருக்குது. லோ பட்ஜெட்டில் வீடே இல்லை. ஆனால் இந்த வீடு எனக்கு இன்றைக்கி சேல்ஸுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா உடனே ஷூட் எடுத்து உங்களுக்காக ரெடி பண்ணிட்டேன். இந்த வீட்டை பற்றி நான் சொல்லணும் பார்த்திங்கன்னா, எல்லாருமே ஈஸியாக லோன் போட்டு வாங்குகிற அளவுக்கு வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் ஸ்கோர் பண்ணிக்காங்க. ஒருத்தவங்க மூஞ்சை பார்த்து எப்பவுமே நம்ம குறைச்சி எடை போடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டோட எலிவேஷனை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. உள்ளே பார்த்தா தாங்க தெரியுது வீட்டை எந்த அளவுக்கு அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஒருத்தவங்க கூட இந்த வீட்டை கண்டிப்பாக வெறுக்கவே மாட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி நான் இன்னும் பேசிகிட்டே போகலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் எம்பி ப்ரமோட்டர் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முதல்ல நம்ம இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. பில்டிங்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் டவுன் ஃப்ளோரில் 2 BHK விட சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்க பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா வீட்டோட சிம்பிளான ஃப்ரண்ட் எலிவேஷன். அதிலே நம்மளுக்கு ஆரஞ்சு, லைட் கிரே, டார்க் கிரே, இதில் நம்மளுக்கு ஸ்டைப் டிசைனில் ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி பார்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட எலிவேஷனை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எலிவேஷனுக்கு மேட்சிங்காக கேட்டுக்கு பிளாக் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஹெவியான மெட்டலில் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தானே பார்த்திங்கன்னா வீட்டோட அழகான போர்ட்டிகோ ஏரியா. அளவு 11x17. போர்ட்டிகோ ஏரியாவில் லெஃப்ட் சைட் வால் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா கிளாஸி ஃபினிஷில் நம்மளுக்கு டைல்ஸ் சேவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிழமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் டிசைனில் கார் பார்க்கிங் எவ்ரிடி பார்க்கிங்லேயே ஃபிட் பண்ணி வீட்டோட ஜெகமொழியில் போர்வெலி வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு 4 எட்ஜஸ்க்கு நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்து நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் சூப்பராக கேஷ் ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தள்ளி வீட்டுக்கு போகிற மாதிரி படிக்கட்டுக்கிழமை கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப பிரம்மாண்டமான லிவிங் ஏரியா. அளவு 16x16. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோர் கிழமை பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிபுட் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கு லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் மேலே பார்த்திங்கன்னா சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு கிச்சன் போர்டு யூஸ் பண்ணி அதில் எல்லோ கலரில் ஸ்டிப் லைட்டில் மாட்டி சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டோட சென்டரில் ஒரு ஆங்கிள் லைட் மாட்டி கொடுத்துருக்காங்க. சுற்றி 4 கார்னர்ஸ் உங்களுக்கு சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு சென்டரில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு யூபிஎஸ் ஃபிட் பண்ணி அந்த வால் கார்னரில் பார்த்திங்கன்னா இந்த வீடோட பூஜை நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேடாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பூஜை ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எல்இடி லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்காக நிறைய ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நார்த் சைட் வாலில் லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அந்த வாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக மல்டிமீடியா டிவி யூனிட் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பாட் அப்படின்னு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி கீழே எல்லாமே செட்டப் பாக்ஸ் வைஃபை கனெக்ஷன் எல்லாமே வைக்கிற மாதிரி ரேக் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு பார்க்குறக்கு இன்னும் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட், அதாவது அக்னிமுனையில் அமைஞ்சுக்கிற வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஹால். இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16x10. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் அண்ட் ஈஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 படியாக யூபிஎஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது எல்லா பெண்களுக்கும் பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் பாஷ் ஷேப்பில் கிரானைட்டில் சூப்பர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லா நீட்டாக டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஹால் வரைக்கும் லேஃப்ட் நம்மளுக்கு சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணி கவுண்டர் டாப் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் 2 ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நிறையா ஸ்டோரேஜ் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அப்படி நம்ம ஆப்போசிட்டில் வந்தோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிக்கிற வீட்டோட குபேர முனையில் ஃபஸ்ட்டு பெட்ரூமை பார்த்துடலாம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு 16x10 சொல்லிட்டு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிழமை பார்த்திங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிபுட் டைல்ஸ் லே பண்ணி சவுத் சைட் வாலில் பார்த்திங்கன்னா நமக்கு லைட் ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நார்த் சைட் வாலில் பார்த்திங்கன்னா 2 கடப்பாக்கள் வச்சு அதில் நமக்கு ஷோகேஸ் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சீலிங் ஃபேன் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் பார்த்திங்கன்னா 2 பேர் யூபிஎஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமில் லேப்பில் நம்மளுக்கு சூப்பராக கவர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே நம்மளுக்கு சூப்பராக வாட்டர் ப்ரூஃப் பண்ணி அதில் நம்மளுக்கு சென்டரில் ஒரு மிரர் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூமோட டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமை 5க்கு 10 அடியில் நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா மேட் மிக்ஸ் நமக்கு வந்து டைல்ஸ் டேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் சிங்கிள் டைப்பில் நம்மளுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்து என்னென்ன சானிடரி சொன்னமோ எல்லாமே நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம யூடர்ன் பண்ணோம்னா வீட்டோட கடைசி பெட்ரூமும் நம்ம பார்த்துடலாம். ரெண்டு பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10க்கு 11 செட்டு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நார்த் சைடு வால் மட்டும் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு யூபிஎஸ் ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லெஃப்ட் சைடில் மட்டும் நமக்கு வந்து சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா 2x4 ஹை க்ளோசி வெட்டிபை டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே தாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே பிவிசி வெயிட்லெஸ்ஸோட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூம் நமக்கு சிங்கிள் டைப்பில் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. அது போக வாஷ் பேஷன், ஷவர் பைப் என்னென்ன சானிடரி சொன்னமோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி ஃபினிஷில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த வீட்டுக்கு அப்படி நம்ம வெளியே வந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கேஸ் ஏரியா பக்கத்தில் வந்து இந்த வீடோட அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூமை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த டேப்பில் வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு வந்து நீட்டாக டைல்ஸ் எல்லாமே லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து நல்லா கிளாசி பென்சில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸ் ஏரியா போய் என்னக்குன்னு பார்த்துடலாம். டெரஸ் ஏரியா போகிறக்கு வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்து ஸ்டாக்கஸ் ஏரியா போட்டு அவங்களுக்கு வந்து நீட்டான பெயிண்டிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் ஏரியா வந்தோம்னா ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா துணி துவைக்க கல் அண்ட் துணி காய போகிறக்காக லேங்கிள் எல்லாமே கூட ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காமல் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் என்எஸ்ரோட்டில் வீரபாண்டி பிரிவிலேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சுற்றி 53 லட்ச ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொருக்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.